நண்பர்களே, ஒரு மனிதன் பணக்காரராக மாற என்ன தேவை? அதிக சம்பளம்தானா? அதிர்ஷ்டமா? அல்லது கடின உழைப்பா? 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மகா அறிவாளர் சாணக்கியர் இதற்கான பதிலை கூறியிருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன ஒரு சிறிய கதையில் பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது. அந்த கதையை கேட்டவர்கள் வாழ்க்கையில் செல்வந்தர்களாக மாறினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போது அந்த சஸ்பென்ஸ் கதையையும் அதன் பின்னுள்ள செல்வ ரகசியத்தையும் பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தில் மிகவும் புத்திசாலியான ஒரு அமைச்சர் இருந்தார். அவர்தான் சாணக்கியர். ஒரு நாள் ஒரு இளைஞன் சாணக்கியரை சந்திக்க வந்தான். அவன் கேட்டான், ஆசிரியரே, எப்படி நான் பணக்காரனாக மாற முடியும்? சாணக்கியர் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் அந்த இளைஞனை ஒரு காட்டு வழியாக அழைத்துச் சென்றார். சில நேரம் நடந்த பிறகு ஒரு பெரிய மரத்தின் கீழ் நின்றார்கள். அந்த மரத்தின் கீழ் ஒரு பழைய மண் குடம் இருந்தது. சாணக்கியர் சொன்னார், இந்த குடத்தை திறந்து பார். அந்த இளைஞன் ஆவலுடன் குடத்தை திறந்தான். ஆனால் அதற்குள் சிறிது தங்க நாணயங்கள் மட்டும் இருந்தது. அவன் சற்று ஹதாசையாக கேட்டான், ஆசிரியரே, இதுதானா செல்வ ரகசியம்? சாணக்கியர் சிரித்தார். பிறகு அவர் அந்த குடத்தின் கீழே உள்ள மண்ணை தோண்ட சொல்லினார். இளைஞன் மண்ணை தோண்ட ஆரம்பித்தான். சில நிமிடங்களில் அவன் அதிர்ச்சியடைந்தான். ஏனெனில் அந்த குடத்தின் கீழ் முழுக்க முழுக்க தங்க நாணயங்கள் புதைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவன் ஆச்சரியமாக சாணக்கியரை பார்த்தான். அப்போது சாணக்கியர் சொன்னார், நீ முதல் குடத்தை பார்த்தபோது அதிலிருந்த சிறிய தங்கத்தை பார்த்து முடிவு செய்துவிட்டாய். ஆனால் பொறுமையாக முயற்சி செய்தால் அதற்குள் இருக்கும் பெரிய செல்வத்தை கண்டுபிடிக்கலாம். கதையின் ரகசியம். இந்த கதையின் அர்த்தம் என்ன? சாணக்கியர் கூறுகிறார், பலர் வாழ்க்கையில் சிறிய கஷ்டத்தை பார்த்தவுடன் முயற்சியை நிறுத்திவிடுகிறார்கள். ஆனால் பொறுமையாக தொடர்ந்து முயற்சி செய்பவர்களே பெரிய செல்வத்தை அடைகிறார்கள். வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நல்ல வீடு, நல்ல வருமானம், குடும்பத்திற்கு பாதுகாப்பான வாழ்க்கை. ஆனால் சிலர் மட்டும் ஏன் செல்வந்தராகிறார்கள்? சாணக்கியர் கூறிய 3 செல்வ வாழ்க்கை ரகசியங்களை ஒரு சிறிய கதையுடன் பார்க்கப் போகிறோம். 1. பணம் சம்பாதிப்பது மட்டும் போதாது, அதை பாதுகாக்கவும் வேண்டும். சாணக்கியர் கூறுகிறார், சம்பாதித்த பணத்தை பாதுகாக்காதவன் தண்ணீரை கையில் பிடிக்க முயற்சிப்பவன் போல. அதாவது, நாம் சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்காமல் அதிக செலவு செய்தால் நாம் எப்போதும் பணக்காரராக முடியாது. அதனால் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும். சிறிது சிறிதாக சேமிக்க வேண்டும். 2. அறிவுதான் உண்மையான செல்வம். சாணக்கியர் கூறுகிறார், அறிவு உள்ளவன் எந்த இடத்திலும் பணம் சம்பாதிக்க முடியும். ஒரு மனிதனிடம் பணம் இல்லாமல் போகலாம், ஆனால் அறிவு இருந்தால் அவன் மீண்டும் எழுந்து வெற்றி பெற முடியும். அதனால் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். 3. சோம்பேறித்தனம் செல்வத்தை அழிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், சோம்பேறியான மனிதன் செல்வத்தை கனவில் மட்டும் காண்பான். வெற்றி பெற கடின உழைப்பு, ஒழுக்கம், நேரத்தை மதிக்கும் பழக்கம் இவை மிகவும் முக்கியம். சிறிய கதை. ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவரின் பெயர் அருண், மற்றொருவர் வருண். இருவரும் ஒரே வேலை செய்தார்கள். ஒரே சம்பளம் பெற்றார்கள். ஆனால் அருண் என்ன செய்தான் தெரியுமா? அவன் சம்பாதித்த பணத்தில் சிறிது தொகையை சேமித்தான். புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான். அவசரமாக செலவு செய்யவில்லை. வருண் என்ன செய்தான்? அவன் சம்பாதித்த பணத்தை விளையாட்டு, சுக வாழ்க்கை, தேவையில்லாத பொருட்கள் இவற்றிலெல்லாம் செலவு செய்தான். 5 வருடங்கள் கழித்து அருண் ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்து பணக்காரராக மாறினான். ஆனால் வருண் இன்னும் பணத்திற்காக போராடிக்கொண்டே இருந்தான். இந்த கதையின் பொருள் என்ன? சம்பளம் இருவருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் பழக்கங்கள்தான் வாழ்க்கையை மாற்றுகிறது. முடிவு. நண்பர்களே, சாணக்கியர் கூறும் செல்வ ரகசியம் மிகவும் எளிது. பணத்தை சேமி, அறிவை வளர்த்து, பொறுமையாக தொடர்ந்து முயற்சி செய். இந்த 3ஐயும் பின்பற்றினால் ஒரு நாள் நாமும் செல்வந்த வாழ்க்கையை அடைய முடியும். செல்வம் ஒரே நாளில் உருவாகாது. ஆனால் சரியான பழக்கங்கள் இருந்தால் ஒரு நாள் அது நம்மை தேடி வரும். சாணக்கியர் அறிவுரைகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.